தன்னுடைய கடந்த காலத்துல நந்தினிக்கு தான் செய்த மிகப்பெரிய அந்த குற்றம் ஆதித்த கரிகாலரை ரொம்பவே பாதிக்குது. இதனால அவகிட்ட எப்படியாவது பேசிட மாட்டோமா, அவகிட்ட மன்னிப்பு கேட்ட மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி தவிச்சு போறாரு இளவரசர் ஆதித்த கரிகாலர். அந்த சூழ்நிலையில வந்தியத்தேவன் கரிகாலர் கிட்ட அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு, நீங்க உடனடியா கிளம்பி என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ஆதித்த கரிகாலர் இல்ல இல்ல என்னால வர முடியாது, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கரிகாலரா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு பயமா இருக்கு, நான் அவகிட்ட வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனும் சரி பராந்தக தேவியும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உண்மையிலேயே வீரபாண்டியனோட தலைய நீதான் எடுத்தியா, இல்ல வேற யாராவது செய்த காரியத்துக்கு நீ புகழ் மாலை வாங்கிக்கிட்டியான்னு சொல்லி பராந்தக தேவி கேட்டுட்டே போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது மந்தாகினி தேவி கிட்ட பராந்தக தேவியே போயிட்டு நந்தினிய என்னுடைய மகனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அரச குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்க கீழே வேலை செய்யறவங்க யாருக்குமே என்னுடைய பொண்ணை நான் நிச்சயமா தரமாட்டேன்னு சொல்லி மந்தாகினி தேவி திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? கரிகாலரும் நந்தினியும் பாத்துக்கிறதுக்காக வந்தியத்தேவன் என்ன சூழ்ச்சி பண்ணான்? எதுக்காக ஆதித்த கரிகாலர் ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு இவ்வளவு பயப்படணும்? முழு வீடியோ சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாத்துருங்க.